திதி யோகம் கரணம் அஸ்ட்ரோ ஆன்லைன் டிவி நேர்கள் அனைவருக்கும் ரோஹிணி பீனா ஸ்ரீனிவாசனின் அன்பான வணக்கம். இன்னைக்கு நீங்கள் பெற்ற குழந்தைகள் உங்களை கடைசி காலம் வரை காப்பாற்றுவார்களா அப்படிங்கிற ஒரு அற்புதமான தலைப்பில் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். இதை நம் திதி யோக கரண ஜோதிட முறையில் நம்ம மிகவும் துல்லியமாக அறிந்து கொள்ளலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜோதிட ரீதியாக நம்ம குரு பகவானைத்தான் குழந்தைகளுக்கு உண்டான கிரகமாக நம்ம எடுத்துக்கிறோம். பாவக முறையில் 5ஆம் பாவகத்தை நம்ம குழந்தைகளுக்கு உண்டான பாவமாக நம்ம எடுத்துக்கிறோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒருவருடைய ஜாதகத்தில் குரு பகவானும் 5ஆம் பாவகமும் பலம் பெற்றுவிட்டால் இந்த ஜாதகரின் குழந்தை இந்த ஜாதகரை தன் வாழ்நாள் முழுவதும் நன்றாக பராமரித்துக் கொள்வார் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம். இப்போ குரு பகவான் ஒரு ஜாதகத்தில் எவ்வாறு பலம் பெற்று விட்டார் அது அப்படி நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் உங்களோட ஜாதகத்தில் யோகியாகவோ உபயோகியாகவோ அல்லது கரணநாதனாகவோ வந்துவிட்டால் அந்த ஜாதகத்தில் குரு பகவான் பலம் பெற்று விட்டார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதுவும் இல்லாமல் ஒருவருடைய ஜாதகத்தில் குரு பகவான் நின்ற நட்சத்திரம் யோகி நட்சத்திரம், உபயோகி நட்சத்திரம் அல்லது கரண நட்சத்திரம், அந்த வகையிலும் அந்த ஜாதகத்தில் குரு பகவான் பலம் பெற்று விட்டார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ எடுத்துக்காட்டாக, இப்போ நீங்கள் சூலம் வரியான் வைதுருதி இதில் ஏதாவது ஒரு நாமயோகத்தில் பிறந்திருக்கீங்க, இல்லை அதிகண்டம் வஜ்ரம் சுப்ரம் இதில் ஏதாவது ஒரு நாமயோகத்தில் பிறந்திருக்கீங்க, அல்லது சதுஷ்பாதம் கரணத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த குரு பகவான் யோக பலனையே உங்களுக்கு கொடுப்பார். இல்லை உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் ஒரு யோக நட்சத்திரத்திலையோ இல்லை ஒரு உபயோக நட்சத்திரத்திலையோ அல்லது கர்ண நட்சத்திரத்திலையோ போய் நின்னா உங்களுக்கு அந்த குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் பலம் பெற்று விட்டார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்ததாக 5ஆம் பாவகம். இந்த 5ஆம் பாவகமானது ஒரு அவயோக பாதிப்பு இல்லாத, ஒரு முடக்கு பாதிப்பு இல்லாத ஒரு நிலையில் இருக்கும்போது, ஒரு தீசூன்ய தோஷம் இல்லாத ஒரு நிலையில் இருக்கும்போது இந்த ஜாதகத்தில் 5ஆம் பாவமும் பலம் பெற்று விட்டது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த அமைப்பில் பிறந்த அன்பர்கள் நீங்கள் தாராளமாக சொல்லலாம், உங்கள் குழந்தைகள் உங்களை கடைசி காலம் வரை நன்றாக பார்த்துக்கொள்வார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒருவருடைய ஜாதகத்தில் இல்லை உங்கள் குழந்தைகளோட ஜாதகத்தில் இப்போ சந்திரன் ரொம்ப பலமாக இருக்கிறார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, சந்திரன் மேலே சொன்ன அதே அமைப்பில் பலப்பட்டு விட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை தன் தாயாரை மிகவும் நேசிப்பார், தாயாரை நன்றாக கவனித்துக் கொள்வார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இல்லை சூரியன் கிரகம் உங்கள் குழந்தையின் ஜாதகத்தில் சூரியன் என்ற கிரகம் பலப்பட்டு விட்டால் அந்த குழந்தை தன் தந்தையாரை நன்றாக பராமரித்துக் கொள்வார், தந்தையாரின் மீது அதீத அன்பு வைத்திருப்பார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதே தான் இப்போ செவ்வாய்ங்கிற கிரகம் உங்கள் குழந்தையின் ஜாதகத்தில் பலமாக நின்றால் அந்த குழந்தை தன் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை நன்றாக அரவணைத்துக் கொள்வாள் அப்படிங்கலாம். அதே தான் புதனுக்கும் உங்கள் குழந்தையின் ஜாதகத்தில் புதன் என்கிற கிரகம் பலமாக இருந்தால் தாய் மாமனும் மீது அதிக பாசமாக இருப்பார், தாய் மாமனை அரவணைத்துக் கொள்வார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ உங்களோட ஜாதகத்தில் குரு பகவான் ஒரு நல்ல அமைப்பில் இல்லை, கெட்டு விட்டார். ஸோ நீங்கள் நினைப்பீங்க, நம்ம குழந்தை இப்போ நம்மளை பார்த்துக்காதா, இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கிறதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக இருக்குது. இப்போ குரு பகவான் ஒரு நல்ல பலமில்லாத நிலையில் ஒருவருடைய ஜாதகத்தில் இருக்கிறார் அப்படின்னா அந்த ஜாதகர் தஞ்சாவூர் பக்கம் உள்ள தேன்குடித்திட்டை அப்படிங்கிற ஊரில் உள்ள வச்சிஷ்டேஸ்வரர் அப்படிங்கிற ஆலயத்துக்கு கிழமைகளில் வியாழக்கிழமை, கரணங்களில் சதுஷ்பாத கரணம், நாம யோகங்களில் சூலம் வரியான் வைதுருதி அல்லது அதிகண்டம் வஜ்ரம் சுப்ரம் இந்த நாம யோகங்களில் போயிட்டு நீங்கள் ரெகுலராக நீங்கள் பரிகாரம் பண்ணிட்டு வர நீங்கள் விரும்பின எதிர்பார்க்குற அந்த அமைப்பு, இப்போ உங்கள் குழந்தை உங்களை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு நீங்கள் வேண்டுதல் வைத்து நீங்கள் இந்த பரிகாரம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பரிகாரம் பலிதமாகும். ஸோ நேர்களே, உங்களுக்கு இந்த கருத்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, மேலும் இது போன்ற பல அரிய தகவல்களை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.